கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, சகலத்தையும் மாற்றுவார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை, மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த மாற்றுகிற தேவன் எதை மாற்றுவார் என்று சொன்னால், சகலத்தையும் மாற்றுவார். நீ உன் வாழ்க்கையில் மாற்றப்படாத என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது, உன் வாழ்க்கையில் இது நடக்காதுன்னு நினைக்கிறியா, இது முடியாதுன்னு நினைக்கிறியா, இந்த மனுஷனை மாற்றவே முடியாது, இவர் ஒரு குடிகாரராக இருக்கிறார், என் குடித்து குடித்து என் குடும்பத்தை இந்த இழப்பை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி கணவனாரை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா, நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். உன் பிள்ளை உன் பேச்சை கேட்காதபடிக்கு மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, உன் பிள்ளையை மாற்றுவார் சகோதரியே. அதே போல உன் அக்கம் பக்கத்தில் ஒரே சமாதான குலைச்சல் உண்டாக்கி கொண்டு சில மனிதர்கள் காணப்படுகிறார்களா, அவர்களை இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற போதுமானவர். உன் வியாதியை மாற்ற என் ஆண்டவர் போதுமானவர். எல்லாவற்றையும் மாற்ற என் ஆண்டவர் போதுமானவர் என்பதாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 41 சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். சகலத்தையும் மாற்றி போடுகிறவர், சகலத்தையும் மாற்றுகிறவர். அப்படி என்றால் உன் குடும்பத்தை மாற்ற மாட்டாரா? உன் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? உன் கடனை மாற்ற மாட்டாரா? உன் சூழ்நிலையை அறிந்தவர் இருக்கிறார் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சகைவு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். பார்க்க ஆசைப்பட்டவனே இயேசு இருந்து அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி பார்க்கிறார். சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்குவேன். அவ்வளவுதான். இயேசு வீட்டுக்கு போனால் சகலமும் மாறினது. இன்றே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த குடும்பத்தில் சகலத்திலையும் மாற்றம். அன்றைக்கே உன் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வந்தது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்தது. இயேசுடைய பிள்ளையை என்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. இன்னைக்கு இயேசுவை மாத்திரம் நீ செய்கிற பிஸ்னஸில் அலை, இயேசுவை மாத்திரம் உன்னுடைய குடும்பத்தில் அலை, இயேசுவை மாத்திரம் எல்லாவற்றிலும் நீ அழைக்கும்போது அவர் சகலத்தையும் மாற்றுவார். நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகள் சகலத்திலையும் ஒரு மாற்றத்தை காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.